முடிச்சதுக்கு அப்புறம் புரோட்டாவை எடுத்து நல்ல சுக்கு நூறா சின்ன சின்ன பீஸா போட்டணும் சார். தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இந்த ஊர்ல இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபுட்டை இந்த விலைக்கு இத்தனை மணிக்கு சாப்பிடலாம் அப்படின்னு ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் எதை சொல்வீங்க? அயோத்திய மண்டபத்துல எப்ப அக்காரா வடசல் போடுவாங்க, அரசியல்வாதிங்க எப்ப அன்னதானம் போடுறாங்க, ஏஆர் ரஹ்மான் வீட்டுல என்னைக்கு பிரியாணி போடுறாங்க, விஜயகாந்த் ஆபீஸ்ல எப்ப கரிசோறு போடுறாங்க, ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கேன். கரெக்டா சாயங்காலம் ஒரு 6 மணில இருந்து ஒரு 11 மணிக்குள்ள போனீங்கன்னா வகை வகையா தோசை சாப்பிடலாம். 20 ஊத்தப்பம், 40 ஆனியன் தோசை, ஒரு 36 பொங்கல், ஒரு 20 இட்லி, அப்படி பல்கா பார்சல் கட்டி கொண்டு வா. வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்காந்து கட்டு கட்டு கட்டி கட்டி குளிக்கிறோம். வெறும் 30 ரூபாய்க்கு தோசை, 20 ரூபாயில இருந்து 30 ரூபா தோசை. எல்லா தோசையும் இருக்கும், பூண்டு மல்லி வகை வகையா தோசை, ஒரு 50 வகைக்கு மேல தோசை இருக்கும். இட்லி வடை பொங்கல் பூரி சட்னி சாம்பார் ரவா தோசை மசால் தோசை. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? 2 செட் தோசை, 2 செட் மசால் தோசை, 2 செட் வடை, 2 செட் பொங்கல், இது கூட சூடா கொஞ்சம் காபி. சென்னையில மத்திய டைம்ல சைட் டிஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா எறா, கடம்பா, சொரா புட்டுல எலிப்பூச்சின்னு ஒரு இதுல இருந்து சங்கு கறி முத கொண்டு இப்ப கிடைக்குது இந்த இடத்துல. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு ஐயா. வாய் ஊறுதானே கொஞ்சம். சென்னை மெரினா பீச்ல ஒரு சைட் ஃபுல்லா சீ ஃபுட், அதாவது பிரான், ஃபிஷ், ஸ்குவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஃபுல்லா இருக்கும். சிக்கனு, மட்டனு, மீன், எறா, சொரா, நண்டு, எத்தனை ஐட்டங்கள்ரா. கிடைக்கும் போதே ஒண்ணு விடாம சாப்பிட்டுருங்க. மெரினா பீச் ஆரம்பிக்கிறதுல இருந்து பீச் எண்ட் வரைக்குமே ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லா என்னென்ன வேணுமோ நம்ம சாப்பிடலாம். பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. நான் பாண்டிச்சேரி தான். 4 o'clock மேல பஜ்ஜி கடைங்க, பிரான் பஜ்ஜி, மீன் பஜ்ஜி, சிக்கன் பஜ்ஜி, மட்டன் பஜ்ஜி, பீஃப் பஜ்ஜி கூட, பீஃப் போண்டா கூட இருக்கு. அந்தார பஜ்ஜி அங்கே ஜுந்தார சொஜ்ஜி இங்கே, அந்தார பஜ்ஜி அங்கே ஜுந்தார சொஜ்ஜி இங்கே. சார் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் டீ சாப்பிட்டீங்க. காலையில அப்பத்துல ஆரம்பிச்சு வடையே ஒரு 20 வெரைட்டி போறாங்க சார். வெங்காய வடை, முட்டை போண்டா, மிளகா பஜ்ஜி. தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே. தவளை வடைன்னு ஒண்ணு போடுவாங்க, கீரை வடைன்னு ஒண்ணு போடுவாங்க, அதுலயே மல்லி வடைன்னு ஒண்ணு போடுவாங்க, உளுந்த வடை போடுவாங்க, உளுந்த வடையில மிளகு நிறைய போட்டு மிளகு வடைன்னு ஒண்ணு போடுவாங்க. என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். 11 மணிக்கு மேல வெயில் ஏறுதா, நேரா போய் ஜிகர்தண்டா சாப்பிட்டுரும். ஜிகிரிதண்டா. தோசை கல் இருக்கும், தோசை கல்லு கீழே கறி எரியும், மேல ஆட்டுக்கறி அவியும். மதியானம் நீங்க எங்க போய் சாப்பிட்டீங்கன்னாலும் நான்வெஜ் நல்லா இருக்கும். சோத்துல கறிகள் ஊத்துதான் பாஸ். ஊத்தட்டும் ஊத்தட்டும். அண்ணா இப்ப மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்காம மறுபடியும் கறி குழம்பு கேட்கிறான் பாஸ். பாஸ் மறுபடியும் மீன் குழம்பு பாஸ். ஆடை உரிச்சு போட்டு அவிச்சு வச்சிருப்பாரு. தலைக்கறி, குடல், மூளை, இதுல இருக்க எல்லா ஸ்பேர் ஸ்பாட்ஸுமே அதுல இருக்கும். என்ன வைக்க? அவன் பாக்குறத விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. எக்ஸ்ட்ரா வெள்ளை சோறு, ரசம், கூட்டு பொரியலாம் தர மாட்டாங்க. மதுரையில மட்டும் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெள்ளை சோறு போட்டு உங்களுக்கு கூட்டு பொரியல் கொடுத்துருவாங்க. அரிசி பிரியாணி அரிசியா எவ்வளவு ருசியா இருக்கு. அத்தை சுட்ட வடை, அடடா என்னமா தெரியுமா, அக்கா சுட்ட அப்பலாம் கலர் கலரா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா. 40 ரூபாய்க்கு ஐஸ்கிரீமை பொரிச்சு கொடுக்குறாங்க சார். நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இரு காப்போம். ஐஸ்கிரீமை பொரிச்சு கொடுக்குறாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. நான் 70 ரூபா தான் எடுத்துட்டு போவேன். அவங்க சாம்பார், கூட்டு, ரசம், சாம்பார்னு அள்ளி அள்ளி வைப்பாங்க. பாப்பல நல்லா சாப்பிடுங்க. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதா அரிஞ்சு போட்டு அது மேல கொஞ்சமா அப்படி ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப்பை வச்சு அந்த 10 ரூபாய்க்கு அந்த சின்ன கப் ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கும். நீ ஐஸ்கிரீம் சாப்பிடாத பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஒரு மனுஷன் நக்கிறது உனக்கு வேடிக்கையா இருக்கு. உன் தொண்டைக்குள்ள ஐஸ்கிரீம் போறது கண்ணாடி மாதிரி தெரியுது. மார்னிங் டிஃபனுக்கு நிறைய பிரான்ச் இருக்கு கோயம்புத்தூர்ல. சாம்பார் இட்லியில ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தோசை எல்லா வெரைட்டியுமே இருக்கும் டிஃபன் ஐட்டம்ஸ்ல. பசிக்காம எவ்வளவு சாப்பிடுறீங்களே, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிடுவீங்கன்னு யோசிச்சேன். கண்ணு வைக்காதீங்க, எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. கங்ககுண்டா மண்டபம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. காலங்காத்தால 5 மணிக்கு பொங்கல் வடை சாப்பிட்டுட்டு 20 ரூபாய்க்கு ஒரு ஃபில்டர் காஃபி 12 ரூபாய். 4 இட்லி, இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். காஃபி அது எப்படி இருக்கணும்? அளவு இவ்வளவுதான் இருக்கணும். வெரைட்டி ரைஸ், சாம்பார் ரைஸ், புளியோதரை, தயிர் சாதம், எது வேணுமோ அந்த 12லேருந்து 1 மணிக்குள்ள முடிச்சுட்டு ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி கோவில் போகலாம். இப்ப அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா
இஞ்சி கருவேப்பிலை போட்டு இளஞ்சூடா தாளிச்ச தயிர் சாதமும் போட்ட உளுந்த வடையும் கொடுப்பாங்க. ரெண்டுத்துலயும் வாங்கிக்க. அப்படியே உங்களை மதியானம் சாப்பிட கூட்டிட்டு போயிடுறேன் சார். மீல்ஸ் கறி குழம்பு நல்ல காரமா நல்ல சுட சுட எடுத்துட்டு வராங்க. அப்படியே மீன் குழம்பு, கோழி குருமா, அவிச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை, கவுதாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. பரோட்டால பாத்தீங்கன்னா காயின் பரோட்டா, அடுத்து பாத்தீங்கன்னா வேற பன் பரோட்டா, பொரிச்ச பரோட்டா, எல்லா பரோட்டா வெரைட்டிஸும் நிறைய. அதுல நல்ல கறி பீஸா எடுத்து ஒண்ணு மேல வச்சு போது மத்தவங்க வேணாமா? பாவா அவருக்கு வைக்கா கரிசோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு. சார் இந்தாங்க சார், இதையும் சாப்பிடுங்க சார். அப்ப நீங்க பரோட்டா சாப்பிடுற ஆளுகள போல் இருக்கு. எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பாரு. அப்புறம் புரோட்டாவை எடுத்து நல்ல சுக்கு நூறா சின்ன சின்ன பீஸா போட்டணும் சார். தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. சாலாவை மட்டும் தனியா எடுத்து மேல் டாப்ல ஊத்திட்டு அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய அந்த பெப்பர் சிக்கன் அதுல ஒரு பீஸை எடுத்து போட்டு டேய் வேமா ரெடி பண்றா, பசிக்குதுடா. எடுக்கிறதே பிச்சை. இதுல அவசரம் நல்லா பனைஞ்சிட்டு இந்த சிக்கன் 65 இந்த ஊர்லயும் இந்த சம்பளையும் ஒரு வாய் எடுத்து இதுதான் சார் டேஸ்ட் எங்க ஊர் டேஸ்ட். பரோட்டா சாப்பிட்றது சில ரூல்ஸ் இருக்கு. இப்போ குழம்பு மூணு டிப்படி எடுத்து வாயில போடுவோம். முதல்ல பரோட்டா மட்டும் எப்படி டேஸ்டா இருக்குன்னு நான் பாத்துறேன். ஃபர்ஸ்ட் பரோட்டா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். வெறும் பரோட்டாவை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு எங்கடா பரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் பரோட்டா எடுத்துட்டு வாயா. நாலா பிரிச்சுட்டு சிக்கன் கிரேவிக்கு அப்புறம் வெஜிடேரியன் கிரேவி அதுலயே ஊத்திடுவீங்களா? அதையும் நான் டேஸ்ட் பண்ணுவேன். எல்லாம் எதுவுமே விட மாட்டேன். பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். டேய் தண்ணி கிண்ணி கூட செத்துக்கிட்டு தொலை போற. தண்ணி விட்ட சாப்பாடு கொள்ளாதுங்களே. சாப்பாடு கொள்ளாதா? கையில 2 தட்டு புரோட்டா மாஸ்டர் மாதிரியே அடுத்து பிச்சு போடுறது. அந்த ஏரியா முழுக்க பிச்சறாங்க எடுத்தோன்னே. வந்து எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குழம்பு தேவை. ஊறி நல்லா இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிச்சு போட்டு சாப்பிடுறது அவ்வளவுதான். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.